Hey, what's up guys, welcome back to my channel and it's editing tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart application யூஸ் பண்ணி பென்சில் sketch effect எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல் எப்படி எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணீங்கன்னா நான் டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட் the tutorial. ஃபர்ஸ்ட் டூல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் அண்ட் கிளாரிட்டி எல்லாத்தையுமே லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜ் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க, அதை மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எடிட்க்கு உங்களோட பேக்ரவுண்ட் இன்டோரில் இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இமேஜஸாக எடுத்து இந்த எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேடோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட பேக்ரவுண்ட் ரொம்ப ஹைலைட்டடாக இருந்தால் ஹைலைட் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. எல்லாமே இப்போ ஈக்குவலாக இருக்கணும். தென் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆர்டிஸ்டிக்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்கெட்சர்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த ஃபில்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பென்சில் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் லைனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜ்க்கு வந்து நிறைய லைன்ஸ் வேணும், எனக்கு நிறைய ஸ்கெட்ச் வேணும், அது மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் லைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணது மூலமாக உங்களோட இமேஜ்க்கு வந்து நல்ல கிளாரிட்டி கொடுக்கும். தென் பிரைட்னஸை மோஸ்ட்லி வந்து இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தென் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ்க்கு வந்து லைட்டாக அந்த எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். மோஸ்ட்லி அதையும் யூஸ் பண்ணாதீங்க. பிரைட்னஸ் அண்ட் ஃபேட் எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க. கான்ட்ராஸ்ட் அண்ட் லைன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் டாப்பில் மர்ஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் எஃபெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. தென் இதை வந்து ஒரு நோட் புக்கில் இருக்க மாதிரி மேனிப்புலேட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டென்சில் 3 ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் கொடுத்துருப்பாங்க, அதில் வயலட் கலர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அந்த வயலட் கலரை ஒயிட் கலராக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும், அதில் கேமான்றதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் வெனியாட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஃபேடுன்னு லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் Picsart அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணல தெரியுன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 5 tutorials போட்டிருக்கேன், தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது அதை பார்த்துட்டு இதை பார்த்தா. தென் கரெக்டாக உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே உங்களுக்கு மர்ஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என் இமேஜ் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ எஃபெக்ட்ஸுன்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு HDR எஃபெக்ட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக அண்ட் கிளாரிட்டியாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபேடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கொடுக்கும். அண்ட் இந்த எடிட் பண்ணுறதுக்கு உங்களோட இமேஜ் என்னால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேக்ரவுண்ட் வந்து பிளெயினாக இருக்க மாதிரி, லைக் வாலில் இருக்க மாதிரி நீங்களோட இமேஜை எடுத்துக்கோங்க. தென் உங்களோட இமேஜ் வந்து இன்டோரில் இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி இமேஜை எடுத்துக்கோங்க நீங்கள். அண்ட் பென்சில் ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணிட்டோம். லைக் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இங்கே ஃபாண்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, அந்த ஒரு கலர் வந்து எப்படி இருக்கணும், அது மாதிரிலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க, அது டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணால் உங்களுக்கு டைப்பிங் ஃபஸ்ட்டு காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட நேம் இல்லை நீங்கள் என்ன எழுத போகிறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இப்போ எஸ்கே எடிட்டிங் டுட்டோரியல்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைலில் எப்படி எடிட் பண்ணணும் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் என்னன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ எனக்கு ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் கீழே வரணும் அப்படின்னா, லைக் இங்கே டுட்டோரியல்ஸ் மட்டும் எனக்கு கீழே வரணும் அப்படின்னா நான் டபுள் டேப் பண்ணி அங்கேருந்து நான் கீழே இறக்கிட்டேன், அப்படியே உங்களுக்கு வந்துடும். ஆனால் அங்கே அலைன் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நான் சென்டரில் அலைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் லெஃப்ட் ரைட் என்னென்னா அலைன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆப்பில் டிஃபால்ட்டாகவே ஃபாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஏதாவது கர்சிவ் மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் இந்த ஆப்பில் வெளிலேருந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபாண்ட்டை வந்து எப்படி ஆட் பண்ணோன்ற டுட்டோரியல் வந்து லிங்கார்டில் கொடுத்துருக்க, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இருக்கும், அது எப்பவுமே கொஞ்சம் ஆஷ் கலரில் வைங்க, ஏன்னா நம்ம பென்சில் கலரில் வச்ச மாதிரி தான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் ஆஷ் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டு அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 4 கார்னர்ஸில் வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 4th உங்களுக்கு ஒப்பாசிட்டி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 80 to 85க்கு வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோட்டோஸை. அண்ட் நான் இப்போ பென்சில் PNG வந்து ஆட் பண்ணுறேன்.
அண்ட் இந்த பிஎன்ஜி நீங்கள் ஈஸியாக கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி க்ராப் அவுட் பண்ணணும் அப்படின்ற டுட்டோரியல் வந்து ஐகார்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை பார்த்துட்டு எப்படி க்ராப் அவுட் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. தென் உங்களோட பிஎன்ஜி வந்து ரொம்ப டல்லாக அண்ட் குவாலிட்டியே இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் HDR2 எஃபெக்ட் கொடுங்க. எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அது HDR எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட் பண்ண இமேஜ் எங்கே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணால் நல்லாயிருக்குமோ உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பெருசு பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு இன்டூ மார்க் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ தெரியாமல் ஏதாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா அதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D ரொட்டேட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டூல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு க்ராப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எந்த ஏரியா க்ராப் பண்ணணுமோ அந்த ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோஸோ கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஃப்ரீயாகவும் க்ராப் பண்ணிக்கலாம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், ரொம்ப ஈஸியான நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.